இந்த தேவ பிரசன்னத்துல வாழ பழகி கொண்டவங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனையும் சமாளிச்சு ஈஸியா போயிடுவாங்க. பிரச்சனையை பார்க்கும்போது நடுங்குவாங்க, பயப்படுற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க பிரசன்னத்தை அனுபவிச்சு வாழ்கிறதுனால, வாழ கற்றுக்கொண்டதுனால அப்பா அவங்க மனசை பதறவும் விட மாட்டாரு, அவங்க மனசை செதற விட மாட்டாரு. அவங்க வாழ்க்கை கர்த்தருடைய கரத்துல இருக்கு. அவங்கள யார் கையிலையும் விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாரு. ஏனென்றால் பிரசன்னத்துல வாழ தெரியும் அவங்களுக்கு. தேவ பிரசன்னமும் தேவ சமூகத்துல அனுபவிக்கிற அந்த மகிழ்ச்சியும் நிறைய நேரத்தில் நமக்கு உணவா மாறதில்லை. அதான் ஒரு பாட்டு உண்டு, உன் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சிறகு இல்லாம யாராவது பறக்க முடியுமா? சிறகு ஒடிந்த பறவை வானத்துல பறக்குமா? பறக்காது. ஆனா பரிசுத்தவான்கள் ஏன் அப்படி எழுதி வச்சாங்கன்னா, அவருடைய பிரசன்னத்துல சிறகு இருந்தா தான் பறக்கணும்னு அவசியம் இல்லை. நன்மையாகிய சிறகு இல்லாம இருக்கலாம், ஆசீர்வாதமாகிய சிறகு இல்லாம இருக்கலாம், பலனாகிய சிறகு இல்லாம இருக்கலாம், ஆரோக்கியமாகிய சிறகு இல்லாம இருக்கலாம். ஆனா அவருடைய பிரசன்னத்துல இந்த சிறகு இருந்து நமக்கு அனுகூலமா பறக்கிறதுக்கு இருக்கணும்னு தான் அவசியம் இல்லை. சிறகே இல்லாட்டாலும் அவருடைய பிரசன்னத்துல நம்மால, அவருடைய பிரசன்னத்தை ருசி பார்க்கிற நம்மளால பறக்க முடியும். ஆத்மநேசர் நம்மளை பறக்க வைக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த வசனம், அந்த வார்த்தை, அந்த பிரசன்னம், அந்த சமூகம் அதெல்லாம் இன்பமா எண்ணி ஏங்குகிறதுனால அப்பா சிறகு இருந்தா தான் நம்மளை பறக்க முடியும். இல்ல சிறகே இல்லாம, இல்லைன்றா இன்னும் ஒருபடி மேல சொன்னா சிறகே உடைஞ்சிருந்தாலும் அப்படியே சமூகத்துல நீங்களும் நானும் அப்படியே பிரசன்னத்துல பறக்க முடியும். நம்முடைய ஆத்மத்திற்கு தேவையான ஆகாரம் எதுனா அப்படியே பிரசன்னத்துல காத்திருக்கிற அந்த இன்பமான ஒரு வாழ்க்கை. நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அங்க மறக்கிறோம், நம்முடைய கவலைகள் எல்லாம் அங்க மறக்கிறோம், நம்முடைய வேதனைகள் எல்லாம் அங்க மறக்கிறோம். அதுதாங்க பிரசன்னம். பிரசன்னம்னா ஏதோ ஒண்ணு இல்ல, அவருடைய சமூகத்துல நம்மளை அறியாம அந்த இனம் புரியாத அந்த மகிழ்ச்சி, அந்த இனம் புரியாத அந்த இன்பம். சில நேரம் அவருடைய பிரசன்னம் நம்மளை மகிழ்ச்சியாக்கும், சில நேரம் நம்முடைய கவலைகள் நிறைய இருக்கும், தேவை நிறைய இருக்கும், பலவீனம் நிறைய இருக்கும். ஆனா அவருடைய பிரசன்னம் நம்மளை மகிழ்ச்சியாக்கிக்கிட்டே இருக்கும். அதுவும் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு நல்ல அடையாளம். தேவனுடைய பிள்ளைகளை எப்படி வாழ்றோம் அவருடைய பிரசன்னத்துல. அவருடைய பிரசன்னமே நமக்கு ஆகாரமா, நமக்கு உணவா, நமக்கு இன்பமா, நம்மளுக்கு ஏக்கமா, நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கணும்.